இங்க பாருடா, நீ இப்படியெல்லாம் நடந்துக்குவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏடா, உன் சித்திக்காக கோயில்ல விளக்கேத்துறேன்னு சொன்ன பாரு, அது உன் சித்திக்கு சந்தோஷம். ஆனா படிக்க முடியாத 4 ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, அதுதாயா எனக்கு சந்தோஷம். நீ உன் சித்தி ஆசைப்படுற மாதிரி வளர்ந்துடக்கூடாதுப்பா. பொண்ணுங்களை கூட பிறந்த அக்கா தங்கச்சியா நினைக்கணும், வயசானவங்களை அம்மாவா பார்க்கணுமையா. சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்காததுனாலதான் இன்னைக்கு எவ்வளவோ தப்புகள் நடக்குது. என் பையன் அந்த மாதிரி எல்லாம் மோசமானவ இல்லைன்னு எனக்கு தெரியா. ஆனா நீ பண்ற ஒரு சின்ன தப்பு கூட என் மனச ரொம்ப காயப்படுத்துதுயா. நீ விளையாட்டா கூட பொண்ணுங்களை கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. பாக்கியம் உயிரோட இருந்திருந்தா இதத்தாப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நீ வேற காலேஜுக்கு போட்டுட்டு போன சுடிதாரோட வந்துருவேன்னு அர்ச்சனா சொன்னா. இன்னையோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன். அம்மா, நீ எப்படி சேலை கட்டிட்டு வந்த? ஐயோ இல்ல அண்ணி, கோயில்ல நான் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தேனா என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ ஒரு அம்மா வந்து ஏழை குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறேன், அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சேலை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதை அப்படியே கட்டிட்டு நான் வந்துட்டேன். வந்தது அம்மா இல்லம்மா, அந்த அம்மனே. அந்த அம்மனோட இடத்த கூட்டி சுத்தம் பண்ணி பார்த்தேல, அதான் அந்த அம்மனே உன்னை உங்க அப்பாட்ட இருந்து காப்பாத்தி இருக்கு.